Example 5.38. Construct a rectangle BEAN with BE equal to 5 cm and BN equal to 3 cm. Also find its area அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ given என்ன சம்மில் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். A rectangle BEAN BE equal to 5 cm and BN equal to 3 cm. கொடுத்துருக்கிற கிவனுக்கு தகுந்த மாதிரி ஆப்டாக பொருத்தமாக நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ரஃப் டயக்ராம் ஒன்று வரைகிறோம். அதுக்கு 1 மார்க் கிடைக்கும். அதனால் ரஃப் டயக்ராமை BEAN அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். அப்போ BEன்றது நம்மளுக்கு பேஸு, அது 5 சென்டிமீட்டர். BNன்றது 3 சென்டிமீட்டர். நம்மளை பொறுத்தவரைக்கும் ரெக்டாங்கிளுக்கு தெரியும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இது 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 5 சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு இருக்கும், நல்லாவே தெரியும். இது 3 சென்டிமீட்டர்னால் இது 3 சென்டிமீட்டர் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ ஃபேர் டயக்ராம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 சென்டிமீட்டர் இல்லைங்களா. அப்போது இங்கேருந்து நம்ம எவ்வளோ 5 சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு மெஷர்மெண்ட்டு ஒன்று லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்க போகிறோம். புரியுதுங்களா. இது இங்கே, இது இந்த இடம். இப்போது இதை நம்ம என்ன சொல்கிறோம், B அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை E அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா. இப்போ மெஷர் பண்ணிவிட்டு இது எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்தோம், 5 சென்டிமீட்டர் இல்லைங்களா. அப்போ 5 சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். முதல்ல எடுத்து எழுதிட்டு இப்போ BE என்ன எவ்வளோ சொல்லியிருக்காங்க, BN ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு பர்பண்டிகுலராக இந்த இடத்துல வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 90 டிகிரி எடுக்கணும். அதுக்கு நம்ம ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு மெத்தடு நம்மளுக்கு தெரியும். என்ன செய்யணும், காம்பஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஏதாவது நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் இப்படி எடுத்துக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட்டுக்கு என்ன செய்யுங்க, ஒரு சின்னதாக இப்படி ஒரு ஆர்க் ஒன்று போடுங்க. அந்த என்ன நம்ம போட்டோமோ அதே மெஷர்மெண்ட்டுக்கு என்ன செய்யணும், ஆர்க் அடித்து அந்த லைட்டில் கட்டான பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் ஒன்று இப்படி அடிங்க. அதே ஆர்க்கை திரும்பி இன்னொரு சைடில் அந்த பக்கமாக என்ன செய்கிறோம், நம்ம இந்த பக்கமும் இங்கே அடிக்கிறோம். திரும்பி இந்த பக்கம் மேலே இப்படி அடிச்சுட்டு இந்த இடத்துலேருந்து திரும்பி என்ன செய்கிறோம், இங்கேருந்து இப்படி இங்கே ஆர்க் அடிக்கிறோம். இது 2 எங்கே கட் ஆகுதோ அந்த இடத்த தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட் பண்ண இதிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், ஸ்கேல் வச்சு Bலேருந்து வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்கேல் வச்சு இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது இல்லைங்களா. இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று வரைகிறோம். இது கரெக்டாக 90 டிகிரி இருக்கும். நம்ம வரைகிறதுக்கு இந்த மெத்தடு புரியுது இல்லைங்களா. சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுமாரி ஒரு மெஷர்மெண்ட்டை நம்ம என்ன செய்கிறோம், இப்படி எடுத்துக்கிறோம். அதே மெஷர்மெண்ட்டு இந்த லைனில் எங்கே கட் ஆகுதோ இந்த இடத்துல இருந்து இங்கே ஒரு லைன் அடிக்கிறோம். திரும்பியும் இங்கேருந்து என்ன செய்கிறோம், இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆர்க்கு இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு, 2 ஆர்க்கு எங்கே மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று வரைகிறோம். அதுதான் நம்மளுக்கு என்னவாக இருக்க போகுது, பர்பண்டிகுலராக இங்கே வருது இல்லைங்களா. அந்த பர்பண்டிகுலர்லேருந்து நம்ம எவ்வளோ தூரம் வரையணும்னு சொல்லியிருக்காங்க, 3 சென்டிமீட்டர். ஏன்னா அங்கே 3 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 3 சென்டிமீட்டருக்கு என்ன செய்யணும், மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். இப்படி 3 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஸ்கேலை எப்பயுமே திருப்பி வச்சு மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா பக்காவாக வரும். அதனால் 3 சென்டிமீட்டர் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். இந்த 3 சென்டிமீட்டர் இங்கே வச்சு ஒரு 3 சென்டிமீட்டருக்கு இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம். அதே 3 சென்டிமீட்டருக்கு இங்கேயும் வச்சு ஒரு ஆர்க் அடித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, 5 சென்டிமீட்டரில் இருக்குது இல்லைங்களா. அப்போ நம்ம 5 சென்டிமீட்டருக்கு ஒரு மெஷர்மெண்ட்டுக்கும் நம்ம என்ன செய்கிறோம், மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்குறோம். அப்போ 5 சென்டிமீட்டர் அங்கே வருது இல்லைங்களா. அப்போ 5 சென்டிமீட்டருக்கு இந்த 2 ஆர்க்கும் கட் ஆச்சு பார்த்தீங்களா. இந்த இடத்துலேருந்து ஆர்க்கும் ஒரு லைன் கட் ஆனதுலேருந்து இங்கே ஒரு கட் பண்ணுறோம். இப்போ இந்த இடம் தான் நம்மளுக்கு என்னது, இன்னும் ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதா, இது பேர் என்ன சொல்கிறோம், N அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பாயிண்ட்டை என்ன சொல்கிறோம், Nன்னு சொல்கிறோம். இங்கே கிடைச்ச பாயிண்ட்டை நம்ம A அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த Nனையும் Aவையும் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். N இது A இல்லைங்களா. இந்த Nனையும் Aயும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த E இருக்குது பார்த்தீங்களா, இந்த Eயும் Aவும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது 5 சென்டிமீட்டர் நம்ம சொல்லியிருக்காங்க. அதேமாரி நம்ம 5 சென்டிமீட்டர் இது இந்த Aவும் Eயும் ஜாயின் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. Aவும் Eயும் ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்குது. இது 5 சென்டிமீட்டர்னால் இதுவும் 5 சென்டிமீட்டர். ஏன்னா ரெக்டாங்கிளுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் இல்லைங்களா. அப்போ இங்கே நம்மளை எவ்வளோ எடுத்தோம், 3 சென்டிமீட்டர் எடுத்தோம்.
அதே 3 சென்டிமீட்டர் தான் இந்த பக்கமும் 3 சென்டிமீட்டர் நம்மளுக்கு இருக்கும். அப்போது இந்த சைடுக்கு இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும். புரியுது இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம எல்லாமே வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இங்கே ஒரு ஏரோ மார்க் இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது பி, இது இ, இது ஏ, இது என். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பீன் அப்படின்னு நம்ம அங்கே கொடுத்துருக்கிற ரெக்டாங்கிளாக வரைஞ்சிட்டோம். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ நம்ம கேல்குலேஷன் ஏரியாக்குள்ளே நம்ம என்டர் பண்ணுறோம். இங்கே கேல்குலேஷன் ஆஃப் த ஏரியா, அதாவது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால பீன், பிஇஏஎன். அப்போ லென்த் இன்ட்டு பிரெத்துன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ லென்த் எவ்வளவு 5, பிரெத் எவ்வளவு 3. அப்போ 5 3s எவ்வளோ 15. அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் பிஇஏஎன் எவ்வளோ 15 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் எப்படியும் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு இது எப்படி வரைகிறதுன்றதை இந்த ஸ்டெப்ஸையும் நீங்கள் என்ன செய்யணும், எழுதிட்டிங்கன்னா, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனை எழுதிட்டிங்கன்னா ரஃப் டயக்ராமுக்கு ஒரு மார்க்கு, மீதி இருக்கிற 7 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு எதுக்கு இருக்கும், நம்ம ஃபேர் டயக்ராம், கேல்குலேஷன் ஏரியா, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கிடைக்கும். புரியலன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி என்ன செய்கிறீங்க, வீடியோவை போட்டு பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, சம்ஸை போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்.